ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கனிஷ் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு டைம்னா எதை பற்றி ப்ரோ பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோவில் எந்தெந்த டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ, டைம் பற்றின எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து இஃப் இன்கேஸ் இந்த டாபிக்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா திஸ் வீடியோஸ் என்டையர்லி ஃபார் யூ. எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஐசிடி கண்டென்ட் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் இந்த ப்ரோ இந்த செஷன்னு சொல்கிறாங்க, செஷனுக்குள்ளே கில் ஜோன்னு ஒன்று சொல்கிறாங்க, கில் ஜோனுக்குள்ளேயும் சில்வோ பிளட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, மேக்ரோஸ்னு ஒன்று சொல்கிறாங்க, ட்ரூ டே ஓப்பன்னா என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் 20 to 30 minutes இஸ் கோயிங் டு பி குட் ஃபார் யூ. ஏன்னா இந்த ஒரே ஒரு வீடியோ போதும், டைம் பற்றின எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சிலோ பிளட் டைமிங், மேக்ரோஸ் டைமிங், அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த நியூயார்க் ஸ்டாண்டர்ட் டைம், அதே மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்த ரெண்டுத்துக்கும் போட்டு நிறைய பேர் வந்து கொலாப்ஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்குமே இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஸோ டைம் பற்றின எல்லா டவுட்ஸுமே வித்தின் 20 to 30 மினிட்ஸில் கிளியர் பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு தேங்க் பீப்புள் பிகாஸ் லாஸ்ட் 2 வீக்ஸில் அரௌண்ட் 60 மெம்பர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் நான் இந்த வீடியோ வந்து நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போ வாங்க கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து டாபிக் ஒன் பை ஒன் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செஷன் டைமிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபாரெக்ஸ்னு வரும்போது செஷன் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் செஷன் டைமிங் பார்க்க போகிறோம். அப்புறம் டேலைட் சேவிங் பார்க்க போகிறோம். செஷனுக்குள்ளே இருக்கிற கில் ஜோன் டைமிங்லாம் என்னென்ன, அப்புறம் சிலோ பிளட் டைமிங், அந்த கில் ஜோனுக்குள்ளே இருக்க சிலோ பிளட் டைமிங், மேக்ரோஸ், அப்புறம் வந்து நியூயார்க் டைமிங் ஃபாரெக்ஸ்க்கு வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறதே இந்த 7th பாயிண்ட் தான், ஹவு டு ட்ரேட் இன் கில் ஜோன். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம். ஏன்னா இது மட்டும்தான் ப்ரைஸ் சம்மந்தப்பட்டது, மற்ற எல்லாமே டைம் பற்றி தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு டைமோட சேர்த்து எப்படி ப்ரைஸ் அலைன் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஓகே, அடுத்து வந்து ட்ரூ டே ஓப்பன்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அப்புறம் கடைசியாக நான் ஒரு 2 இண்டிகேட்டர் நான் என்னோட ட்ரேடிங் ஜர்னியில் யூஸ் பண்ணுறது, இந்த கில் ஜோனுக்காக ஒரு இண்டிகேட்டரும் மேக்ரோஸ்க்கு ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை எப்படி வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒன் பை ஒன் வந்து செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செஷன் டைமிங் ஃபார் ஃபாரெக்ஸை பார்த்துருவோம். 4 செஷன் இருக்குது: சிட்னி செஷன், டோக்கியோ செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன். ஸோ மார்ச் டு நவம்பராக இருந்தால் ஒரு டைமிங்காக இருக்கும், நவம்பர் டு மார்ச்சாக இருந்தால் ஒரு டைமிங்காக இருக்கும். அது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 hour டிஃப்ரென்ஸ் நடக்கும். ஸோ அந்த 1 hour டிஃப்ரென்ஸ் தான் டேலைட் சேவிங். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டைமிங் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு அது கிளியராக தெரியும். இப்போ லண்டன் செஷன் ஆரம்பிக்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 PM-லேருந்து 9:30 PM வரைக்கும், மார்ச் டு நவம்பராக இருந்துச்சுன்னா. அதே லண்டன் செஷன் நவம்பர் டு மார்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1:30 PM-லேருந்து 10:30 PM இருக்கும். ப்ரோ அது என்ன ப்ரோ 1 hour டிஃபரன்ஸ் ஏன் ப்ரோ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் டேலைட் சேவிங் உள்ள வரும். இது வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ ரொம்ப டேலைட் சேவிங்கை போட்டு குழப்பிக்காதீங்க. இது வந்து ஒரு வேஸ்டான டாபிக். இது ரொம்ப பெருசாலாம் போகணும். நம்ம ட்ரேடர்ஸ் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தெரியணுமோ அவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ டேலைட் சேவிங்னு வரும்போது ஒரு 1 hour டிஃப்ரென்ஸ் நடக்கும் கிளாக்ல. ஸோ அந்த 1 hour டிஃப்ரென்ஸ் தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த லண்டன் செஷன் ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி நியூயார்க் செஷன் ஆரம்பிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4:30 ஆரம்பிக்கும், நவம்பர் டு மார்ச் பார்த்தீங்கன்னா 5:30 ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நடக்கும். ஸோ இதை வந்து டேலைட் சேவிங் மூலிமா சொல்லணும்னா ஸ்ப்ரிங் ஃபார்வர்ட் அப்புறம் ஃபால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மார்ச் டு நவம்பரில் இருக்கும்போது 2nd மார்ச் அப்போ உங்களுக்கு சண்டே அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக 1 o'clock-லேருந்து 12 o'clock வந்து டைம் மாறிடும். ஸோ அந்த 1 hour டிஃப்ரென்ஸ் நடக்கும். அதே மாதிரி நவம்பர் டு மார்ச்சில் இருக்கீங்க அப்படின்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்போ என்ன ஆகும்னா 12 o'clock-ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1 o'clock-ஆக மாறிடும். ஸோ அந்த 1 hour டிஃப்ரென்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த 1 hour டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த செஷன் டைமிங்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ செஷன் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது கில் ஜோன் டைமிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், சில்வோ பிளட் டைமிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன் பை ஒன் நான் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே டைம் பற்றின எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து கிளியர் ஆயிரும்.
ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஈஸியா தான் இருக்கும். ஸோ வந்து இதுல வந்து இந்த செஷன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 செஷன்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால நான் அந்த டைமிங்லாம் சொல்லி குழப்ப விரும்பல. ஸோ இத மட்டும் பார்த்துக்கோங்க. லண்டன் செஷன் ஆரம்பிக்கிற டைமிங் மார்ச் டூ நவம்பர் பார்த்தீங்கன்னா 12:30லேருந்து 9:30. அதே மாரி நவம்பர் டூ மார்ச் பார்த்தீங்கன்னா 1:30லேருந்து 10:30 வரைக்கும் லண்டன் செஷன் இருக்கும். நியூயார்க் செஷன் அதே மாரி 4:30லேருந்து 2:30 வரைக்கும் நியூயார்க் செஷன். நவம்பர் டூ மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5:30லேருந்து 3:30 AM வரைக்கும் உங்களுக்கு நியூயார்க் செஷன் இருக்கும். ஸோ இவ்வளோதான் செஷன் டைமிங். இப்போ ஃபாரெக்ஸ்ன்னு வரும்போது நிறைய வால்யூம் எங்க ப்ரோ வந்து ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நம்ம ஊர் டைமிங்க்கு மார்ச் டு நவம்பராக இருந்தீங்கன்னா 7 மணி. இல்லைன்னா நம்ம ஊர் டைமிங்க்கு நவம்பர் டு மார்ச்ல இருந்தீங்கன்னா 8 மணிக்கு ஃபுல்லாக மார்க்கெட் ஆக்டிவாக இருக்கும். எதனாலன்னா யூஎஸ் ஈக்விட்டி ஓப்பன் நைட்டு நேரம் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால வந்து அந்த டைமிங் வந்து ஃபாரெக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை ப்ராபிலிட்டி. ஏன்னா 50% ஆஃப் வால்யூம் வந்து அப்போ தான் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணுறீங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க அது உங்கள் டைரக்ஷனில் போகுதுன்னா சீக்கிரமாக டிபி ரீச் ஆகும். ஸோ அதனால அந்த டைமிங்கில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கீழே போய் இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ டேலைட் சேவிங்கை பற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியலைன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பிடிஎஃப்லேயே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கில் ஜோன். ஏன் ப்ரோ கில் ஜோன்? அது ஏன் வந்து ஐசிடி வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கில் ஜோன் இஸ் அ கைண்ட் ஆஃப் வால்டிலிட்டி இன் மார்க்கெட். ஸோ அப்போ வந்து நிறையா வால்டிலிட்டி இருக்கும் அண்ட் நிறையா ட்ரேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைம் விண்டோ. ஸோ அந்த டைம் விண்டோவில் உங்களுக்கு நிறையா ட்ரேட்ஸ் கிடைக்கும். அந்த ட்ரேட் எடுக்கிறீங்க உங்கள் டைரக்ஷன் பேஸ் பண்ணி போகுது அப்படின்னா டக்குன்னு டிபி ரீச் ஆகும். இஃப் இன்கேஸ் எஸ்எல் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப போட்டு அரைக்க மாட்டான். ஸோ தட்ஸ் வை வி ஃபோக்கஸ் ஆன் கில் ஜோன். ஸோ ஒரு என்ட்ரி பார்க்குறீங்க அப்படின்னா அது கில் ஜோன் டைமிங்குள்ளே இருக்கும். டைம் இல்லாமல் ப்ரைஸ் நவுறாது. நான் வேணா மறுக்க சொல்கிறேன். ஐசிடி பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் தென் ப்ரைஸ். டைம் இல்லாமல் ப்ரைஸ் நவராது. இன்னும் கிளியராக சொல்லணும்னா டைம் இஸ் கிரேட்டர் தென் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ப்ரைஸை மட்டும் ரீட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அது நிறையா தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டைமோட அலைன் பண்ணி ப்ரைஸை வந்து கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ட்ரிஸ் டிபி போகிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த கில் ஜோன் டைமிங்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வால்டிலிட்டி இன்ஜெக்ட் பண்ணுற டைமிங். ஓகே. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபாரெக்ஷன் வரும்போது எப்போ ப்ரோ கில் ஜோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நியூயார்க் ஸ்டாண்டர்ட் டைமிங்க்கு மாறிடுவோம். இப்போதைக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஏஷியன் ரேஞ்ச் வந்து எப்படின்னா மார்ச் டு நவம்பராக இருந்தீங்கன்னா 5:30லேருந்து 9:30 AM கில் ஜோன். ஸோ அதே மாதிரி நவம்பர் டு மார்ச்சாக இருந்தீங்கன்னா 6:30 AMலேருந்து 10:30 AM இருக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங்க்கு. அதே மாதிரி இந்த ஏஷியன் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா அது மோஸ்ட்லி கன்சால்டேட் தான் ஆகும். ஏசியாவோட ரேஞ்சை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்ப்போம். அடுத்து வரேன். ஃபஸ்ட்டு வந்து இது மேலோட்டமாக அந்த டைமிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லண்டன் கில் ஜோன் வந்து மார்ச் டு நவம்பராக இருந்துச்சுன்னா 11:30 AMலேருந்து 2:30 PM வரைக்கும். நவம்பர் டு மார்ச்சாக இருந்துச்சுன்னா 12:30 PMலேருந்து 3:30 PM. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நியூயார்க்கும் 4:30 PMக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா 7:30 PM. அதே மாதிரி 5:30 PMக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா 8:30 PM வரைக்கும் இருக்கும். ஸோ அரௌண்ட் 3 ஹார்ஸ் வந்து லண்டன் கில் ஜோன். அதே மாதிரி நியூயார்க் கில் ஜோன். லண்டன் க்ளோஸ் வந்து ஒன்லி 2 ஹார்ஸ். 7:30க்கு ஆரம்பிக்கும். நியூயார்க் கில் ஜோன் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கும். அப்புறம் 9:30க்கு முடிஞ்சிடும். அதே மாதிரி நவம்பர் டு மார்ச் இருந்துச்சுன்னா 8:30க்கு ஆரம்பிச்சு 10:30க்கு முடிஞ்சிடும். இது பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நோட் எடுத்து எழுதி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் கில் ஜோன் இண்டிசஸ்க்கு பார்க்கணுன்னா சேம் இதை பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. நான் ஃபாரெக்ஸ்க்கு தான் பேசிக்காக நான் சொல்லணும்னு நினச்சேன் இம்பார்ட்டனாக. ஸோ இண்டிசஸ்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அ டைமிங் ஃபார் இண்டிசஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பண்ணுறவங்க வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நான் பேச விரும்பல. இதை வந்து நியூயார்க் AM செஷன் PM செஷன் பிரிப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கில் ஜோன் பார்த்தாச்சு ப்ரோ. கில் ஜோன் டைமிங்லாம் பார்த்தாச்சு. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐசிடி ஏஷியன் ரேஞ்சுன்னு எடுத்துக்கும் போது டைமிங் நம்ம முதல்ல பார்த்துருந்தோம். ஸோ திஸ் இஸ் வாட் தி டைமிங். அதை பற்றி நான் மறுக்க பேச விரும்பல.
ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வரும்போது மோஸ்ட் ஆஃப் தி டைம் இட் இஸ் அ ரேஞ்ச். ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். ஒரு மாதிரி மார்க்கெட் கன்சாலிடேட் தான் ஆகும். ஒரு மாதிரி இப்படி 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 ஹையர் ப்ரைஸஸ்லாம் போகாது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் தான் இருக்கும். எதனாலன்னா அதிக பையர் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகாத டைம். ஸோ அதனால வந்து மார்க்கெட் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கணும். அது எப்படி அலைன் பண்ணுறதுன்னா, இப்போ ஏசியன் ரேஞ்ச் வந்து நார்மலாகவே இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் லண்டன் செஷன் ட்ரேட் எடுக்கலாம். பட் ஏசியன் செஷன் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நல்லா ரேஞ்ச் கொடுக்கும். நல்லா வந்து ஹையர் ப்ரைஸஸோ லோவர் ப்ரைஸஸோ போகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போயிருச்சுன்னா நீங்கள் லண்டன் செஷனை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ் ஆன் நியூயார்க் ஹில் ஜோன். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுச்சு. ஸோ இந்த டைமிங்கில் எந்தெந்த பேர்ஸ் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் ப்ரோ, இந்த மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேபிஒய் பேர், என்எஸ்டி பேர், ஏயுடி பேர், இது எல்லாமே அப்படியே இன்ட்டு போட்டுக்கோங்க. ஏயுடி என்எஸ்டி, ஜேபிஒய் ஏயுடி, ஏயுடி ஜேபிஒய் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுலலாம் வந்து நீங்கள் ஏசியாவில் வந்து ட்ரேட் எடுக்கலாம். அப்புறம் கோல்டு எடுக்கலாம். கோல்டு வந்து எல்லா செஷன்லேயுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கமாடிட்டிஸ் யூ கேன் சூஸ். அடுத்து வந்து லண்டன் லண்டன் கில் ஜோன். ஸோ லண்டன் கில் ஜோனுக்குமே நம்ம டைமிங் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் டைமிங், வேணும்னா மறுக்க பார்த்துக்கோங்க. ஸோ 11:30க்கு ஆரம்பித்து 2:30க்கு முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி 12:30க்கு ஆரம்பித்து 3:30க்கு முடிஞ்சிடும் அக்கார்டிங் டு டே லைட் சேவிங். ஓகே. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஆஃப் தி டே, லோ ஆஃப் தி டே, மோஸ்ட் ஆஃப் தி டைம் இதுதான் வந்து கிரியேட் பண்ணும். லண்டன் தான் கிரியேட் பண்ணும். ஸோ லண்டன் செஷனில் எந்தெந்த பேர்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கும்னா, இந்த பேர்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த பேர்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரேட்ஸ் பார்க்கலாம் லண்டன் செஷன் அப்போ. ஓகே, இதை அப்படியே இன்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம அதிலே சொன்ன மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி இன்ட்டு போட்டிங்கன்னா ஒவ்வொரு பேர் கிடைக்கும். ஸோ அங்கே அந்த பேர்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஏசியா வந்து ஒரு ரேஞ்சாக இருக்குது அப்படின்னா, அதை போய் ஸ்வீப் பண்ணி ஒரு ஹை ஆஃப் தி டே ஃபார்ம் பண்ணுவோம் லண்டன் கில் ஜோன். ஓகே, ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு லோவர் ப்ரைஸஸ் பிரிண்ட் போனால் நீங்கள் இங்கே எங்கேயாவது என்ட்ரி போட்டுடலாம். இங்கே எங்கேயாவது இந்த ஸ்ட்ரெச்சில் என்ட்ரி போடலாம். போட்டு லோவர் ப்ரைஸஸ் வரைக்கும் ஆன்டிசிபேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டெய்லி சார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து டெய்லி கேண்டலாக கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது ஏசியன் டைமிங்கில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி ஏசியா ரேஞ்ச் லண்டன் ஹை ஆஃப் தி டே ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். லண்டன் ஹை ஆஃப் தி டே ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமேட்டு லோ போய் க்ளோஸ் வைக்கும். ஓகே, ஸோ இது வந்து கிளாசிக் செல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கிளாசிக் செல் டே. ஸோ மோஸ்ட்லி லண்டன் வந்து இப்படி தான் வந்து ஃப்ரேம் பண்ணும் மோஸ்ட் ஆஃப் தி டைம். சம் டைம் வந்து வேறு வேறு ப்ரொஃபைல்ஸ் நடக்கும். இஃப் இன்கேஸ் அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் லண்டன் செஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நியூயார்க் ஹில் ஜோன் அதே மாதிரி 4:30லேருந்து 7:30 வரைக்கும், அதே மாதிரி 5:30லேருந்து 8:30 அக்கார்டிங் டு டிஎஸ்டி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், போட்டு குழப்பிக்காதீங்க. நான் லாஸ்ட்டாக வந்து ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமிங் சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதனால தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங் அந்தளவுக்கு அழுத்தி சொல்ல. இதை நான் வச்சுக்கோங்க ப்ரோ, இதை நான் வச்சுக்கோங்க ப்ரோ, அதெல்லாம் நான் வச்சுக்கவே தேவையில்ல. ஜாலியாக வந்து ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமிங் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன், எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நியூயார்க்கோட ஒரு ப்ரொஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லண்டன் கொடுத்த ஸ்ட்ரெச்சை கண்டினியூ பண்ணும், இல்லைன்னா ரிவர்சல் பண்ணும். அது எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசியன் ஒரு ரேஞ்சாக இருக்கா, லண்டன் ஹை ஆஃப் தி டே ஃபார்ம் பண்ணிடுச்சா, ஹை ஆஃப் தி டே ஃபார்ம் பண்ணிட்டு ரிவர்சல் செட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அந்த ரிவர்சல் என்ன பண்ணணும்னா கண்டினியூ பண்ணும். ஒரு மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணும். ஸோ இதுதான் வந்து நியூயார்க் கண்டினியூஷன். இஃப் இன்கேஸ் நியூயார்க் ரிவர்சல்னா எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ஏசியா ரேஞ்ச் ஆகிட்டு லண்டன் ஹை ஆஃப் தி டே ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஆனால் நியூயார்க் ஆரம்பித்த உடனே ஒரு கீழே உள்ள டேப் பண்ணிக்கிட்டு நியூயார்க் ரிவர்சல் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆகும். இந்த 2 ப்ரொஃபைல் தான் வந்து நடக்கும். ஸோ அதை பற்றியுமே டெய்லி ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நான் அது வேணால் பார்க்குறேன்னா பாருங்கள். ஸோ நியூயார்க் கில் ஜோன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நடக்கும். இப்போ கில் ஜோன் டைமிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அதே மாதிரி கொஞ்சம் அந்த ப்ரைஸை பற்றியுமே நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து இந்த கில் ஜோனுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக ப்ரோ இப்படி ஒரு ஏதாவது பீரியட் இருக்கா, அந்த பீரியடில் மார்க்கெட் நல்லா நகருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து சில்வோ புல்லட்டும் மேக்ரோஸும் உள்ள வந்துடும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஹையர் ப்ராபபிலிட்டி. ஏன்னா பீக் லிக்விடிட்டி அண்ட் செஷன் வாலிட்டிலிட்டிலாம் ஹையராக இருக்கும். ஸோ அந்த சில்வோ புல்லட் டைமிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மேக்ரோஸ்லேயுமே அதே மாதிரி தான். மேக்ரோஸ் நான் அடுத்து வரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சில்வோ புல்லட் பார்த்துருவோம்.
ஸோ சில்வர் புல்லட்னு வரும்போது உங்களுக்கு வந்து லண்டன் கில் ஜோன் ஆரம்பிக்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 டு 12 மார்ச் டு நவம்பராக இருந்துச்சுன்னா 1 hour தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா 12:30 டு 1:30 சில்வர் புல்லட். அதே மாதிரி நவம்பர் டு மார்ச் இருந்துச்சுன்னா 1:30 டு 2:30. ஸோ லண்டன் செஷனோட சில்வர் புல்லட் வந்து லண்டன் கில் ஜோனோட சில்வர் புல்லட் வந்து இந்த டைமிங் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லண்டன் க்ளோஸ் அப்போ ஒரு சில்வர் புல்லட் இருக்கு. அது எப்பன்னு கேட்டிங்கன்னா 7:30லேருந்து 8:30 இல்லைன்னா 8:30 டு 9:30 அக்கார்டிங் டு டிஎஸ்டி. ஓகே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது மேக்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஐசிடி என்ன சொல்கிறாருன்னா கில் ஜோனை தாண்டி எவ்ரி 1 hour கேண்டில் 24 மணி நேரத்தில் 24 கேண்டில் இருக்கும். ஸோ அந்த 1 hour கேண்டிலோட பிஃபோர் 10 மினிட்ஸ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ரெண்டு 10 மினிட்ஸுமே உங்களுக்கு வந்து டோட்டலாக 20 மினிட்ஸ். அந்த 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் பயங்கரமாக மொமெண்டம் நடக்கும். இப்போ லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். இஃப் இன்கேஸ் இந்த மேக்ரோஸ் வந்து கில் ஜோனோட இருக்குது அப்படின்னா ஹையர் ப்ராபபிலிட்டி. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ மேக்ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தாலாம் பார்க்காதீங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்தளவுக்கு மேக்ரோஸ் ட்ரேடர் கிடையாது. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் மெயின் மேட்ரு. இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங்லாம் போட்டு குழப்பிக்கல ப்ரோ. எனக்கு ஈஸியாக சொல்லுங்கள், நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் வியூ சார்ட்டு போயிருங்க. சார்ட்டு போயிட்டு கீழே வந்து இங்கே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், யூடிசி -4 அப்புறம் டைமிங்லாம் ஓடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் மாதிரி ஆகும். ஸோ அந்த பாப்அப்பில் வந்து யூடிசி -4 நியூயார்க்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து யூடிசி -4 கொல்கத்தாவில் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடாது. யூடிசி -4 நியூயார்க்குன்னு மாற்றிக்கோங்க. இல்லைன்னா யூடிசி -5ன்னு இருக்கும். இப்போ நவம்பர் டு மார்ச் பார்த்தீங்கன்னா யூடிசி -5 டேரெக்டாக மாறிடும் பிகாஸ் ஆஃப் டேலைட் சேவிங். ஸோ அதனால் வந்து என்னன்னாலும் சரி நியூயார்க் டைமிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுட்டு இந்த டைமிங் மட்டும்தான், ரொம்ப போட்டு குழப்பிக்கவே தேவையில்ல. இப்போ ஏஷியன் டைமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 PM ட்ரூ டே ஓப்பன் வரைக்கும் இருக்கும், 00 வரைக்கும். அதே மாதிரி லண்டன் கில் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 AM 5 AM 3 மணி நேரம். 2 AM ஆரம்பிக்கும், 5 AM முடிஞ்சிடும். ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமிங் இப்போ நான் சொல்கிறது எதுவுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங் கிடையாது. ஸோ நியூயார்க் கில் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் 7 AM 10 AM. ஓகே. ஸோ லண்டன் க்ளோஸ் வந்து 10 AM 12 AM. மேட்ரு முடிஞ்சா அவ்வளோதான் மேட்ரு. ரொம்ப போட்டு இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங்னா வந்து மார்ச் டு நவம்பர், நவம்பர் டு மார்ச் அப்படின்லாம் மாறிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து அங்கே மாறாது. டேலைட் சேவிங் அவங்களுக்கு நடக்கும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த 1 hour வந்து தெரியும். ஸோ அதனால் அந்த குழப்பம்லாம் வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நியூயார்க் டைமிங்க்கு ஸ்ட்ரிக்ட் ஆயிருங்க. எது இந்தியன் டைமிங்கை யூஸ் பண்ணாதீங்க. டேரெக்டாக ட்ரேடிங் வியூ போங்க. நான் இப்போ சொன்ன ப்ராசஸை பண்ணிவிட்டு இதுதான் வந்து கில் ஜோனுக்கு. ப்ரோ இப்போ சில்வர் புல்லட்டுக்கு எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லண்டன் கில் ஜோன் எப்போ ஆரம்பிக்குது 2 AM 5 AM. ஸோ அதில் ஒரு 1 hour தான் சில்வர் புல்லட். 2 AM 5 AM நடுவில் என்ன இருக்குது, 3 AM to 4 AM இருக்கா, அதுதான் சில்வர் புல்லட். அந்த 1 hour தான் சில்வர் புல்லட், லண்டன் சில்வர் புல்லட். ஸோ அதே மாதிரி லண்டன் க்ளோஸில் 2 மணி நேரம் இருக்குது ப்ரோ. அதில் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 AM to 12 AM தான் லண்டன் க்ளோஸ் கில் ஜோன். ஸோ லண்டன் க்ளோஸ் சில்வர் புல்லட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10 AM to 11 AM. அந்த 1 hour மட்டும்தான், 11 to 12 வராது. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நியூயார்க் டைமிங் பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தோம்னா இவ்வளோ தான் சிம்பிள். பட் நீங்கள் இந்தியன் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மார்ச் டு நவம்பர், நவம்பர் டு மார்ச் அப்படின்னு குழப்பம். ஸோ அதனால தான் நான் அது இன்டெப்த்தாக பேசல. இதை மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த நியூயார்க் டைமிங் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் சார்ட்டில் வந்து அது எப்படி வந்து இண்டிகேட்டர்லாம் ஆட் பண்ணிட்டா சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப போட்டு வளட்டிக்கவே தேவையில்ல. இப்போ வந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ டைமிங் பற்றின எல்லா வந்து ப்ராப்ளம்ஸும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த டைமிங்கில் எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது, ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெயினான டாப்பிக்கே இந்த வீடியோவில். ஸோ ட்ரேட் அலைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் கொஞ்சம் ரீட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை பயாஸ். மார்க்கெட் வந்து பையாக போதா செல்லாக போதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டாப் டவுன் அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், இது மாதிரி டாப் டவுன் அனாலிசிஸ்க்கு ப்ரைவேட்டாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து ஒரு வேஸ்டான டாபிக். அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. கண்டிப்பாக நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனா வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் போய் டாப் டவுன் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா பயாஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ மார்க்கெட் பையாக போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கீ லெவல் வேணும்.
அந்த கீழோவில் நீங்கள் ஃபைன் பண்ணணும். அது 1 ஹவரில் இருக்கலாம், இல்லை 4 ஹவரில் இருக்கலாம், 30 மினிட்ஸில் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த 1 ஹவர் கீழோவில் டைம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கீழோவில் டேப் பண்ணும்போது எஸ்எம்டி டெய்லி ப்ரொஃபைல்ஸ் வந்து அதோட கம்பைன் ஆகிருக்கணும். லோ டைம் ஃப்ரேமில் சிஎஸ்டி இல்லைன்னா ஐஎஃப்இஜி நடந்த உடனே என்ட்ரி. ஸோ இதெல்லாம் எதுக்குள்ளே ப்ரோ நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கில் ஜோன் டைமிங்குள்ளே நடக்கணும். அதுதான் இந்த வீடியோட மெயின் மோட்டிவே. இதை மட்டும் மறந்துடாதீங்க. ப்ரோ இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு, பட் அது கில் ஜோன் டைமிங்குள்ளே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ட்ரேடே எடுக்கக்கூடாது நீங்கள். ஸோ கில் ஜோனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். கில் ஜோனுக்குள்ளே எப்படி சொல்கிறேன்னா, லண்டன் கில் ஜோனில் இருக்கணும், இல்லைன்னா நியூயார்க் கில் ஜோனில் இருக்கணும், இல்லைன்னா லண்டன் க்ளோஸில் இருக்கணும். இந்த 3ல் இருந்தால் மட்டும் எடுங்க. இஃப் இன்கேஸ் கோல்டு பார்க்குறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஏசியன் செஷன் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா கோல்டு வந்து எல்லா செஷன்ஸ்லையுமே ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை கோல்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த மேலோட்டமாக அந்த டிராயிங்ஸ் மாதிரி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஸோ பயாஸ் ஐடென்டிஃபை பண்ணிடும். பயாஸ் வந்து என்னது, புல்லிஷாக இருக்குது. ஓகே, புல்லிஷாக இருக்குது, மார்க்கெட் ஹையர் பேசிஸ் தான் போக போகுது. ஸோ இங்கே வந்து ஒரு கீ லெவல் வேணும். அந்த கீ லெவலில் பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் அந்த கீ லெவலில் டேப் பண்ணும்போது எஸ்எம்டி இருக்கணும். ஓகே, ஸோ இதோட சேர்த்து டெய்லி ப்ரொஃபைல்ஸுமே ஆட் பண்ணிடணும். டெய்லி ப்ரொஃபைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்து வரேன். ஸோ டெய்லி ப்ரொஃபைல்ஸ் இருக்கணும். டெய்லி ப்ரொஃபைல்ஸ் நடந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஐஎஃப்இஜி நடந்த உடனே உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். அதாவது வந்து ஐஎஃப்இஜி பிரேக் ஆனோடனே மறுக்க ஐஎஃப்இஜி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்போசிங் சைட் டார்கெட் வச்சுட்டு எஸ்எம்டியோட லோஸை வந்து ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இஃப் இன்கேஸ் இதை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதை பற்றி நான் வந்து இதோட ஒரு 4-5 வீடியோ போட்டுட்டேன். ப்ரோ இந்த மாடலை பற்றி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போதும் உங்களுக்கு. ஃபார்வர்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்குமே தரேன். ப்ரோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ நீட் சம் லைக் பட்டன், ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது போய் ரீச் ஆகணும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அ டிஸ்க்ளைமர். அடுத்து வந்து ப்ரோ இங்கே வந்து டெய்லி ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து போட்டிருக்கீங்களே அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், போய் பார்க்குறதுனா பாருங்கள். ஸோ இந்த கில் ஜோனுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த லண்டன் செஷனில் ட்ரேட் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், லண்டன் செஷனில் எப்படி என்ட்ரி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே ட்ரேட்ஸ் எடுக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இப்போ இந்த ட்ரேட்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரூ டே ஓப்பனுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ இருந்துச்சுன்னா அந்த ட்ரேட் வந்து ஹையர் ப்ராபிலிட்டி. ஓகே, இப்போ ட்ரூ டே ஓப்பன் தான் அடுத்த டாபிக். ட்ரூ டே ஓப்பன் ஆக்ட் அஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஸோ ட்ரூ டே ஓப்பன் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், தெரிலனா சொல்கிறேன். ட்ரூ டே ஓப்பனோட டைமிங் வந்து இதுதான், 00 தான் வந்து ட்ரூ டே ஓப்பன் டைமிங், ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமிங்க்கு. ஸோ அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா செல் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து ட்ரூ டே ஓப்பனுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பை ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரூ டே ஓப்பனை வந்து ஒரு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ ட்ரூ டே ஓப்பனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்போ நான் வந்து இந்த சார்ட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ட்ரூ டே ஓப்பனிங் இருக்கா. ஸோ ட்ரூ டே ஓப்பன் கேண்டில், இந்த கேண்டில் நான் வந்து இங்கே ஏரோ மார்க் மாதிரி போட்டு ட்ரூ டே ஓப்பன் கேண்டில் நான் போட்டிருக்கேன். ஸோ ட்ரூ டே ஓப்பன் கேண்டில் 00. ஸோ 00 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு டேரெக்டாக ஹையர் பேசஸ் போயிருக்கானா, போய் நம்மளுக்கு வந்து இந்த செட்டப்புமே கிடச்சிருக்கும். இந்த பர்டிகுலர் செட்டப் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஒரு கீ லெவல் மார்க்கெட் முதலே வந்து பீரிஷாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு கீ லெவலில் டேப் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகே, கீழே டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஸ்எம்டி கொடுத்து இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆனோடனே உங்களோட என்ட்ரி போடலாம், இல்லைனா இங்கே சிஏஎஸ்டி. ஸோ அதில் உங்கள் என்ட்ரிஸை போட்டு எஸ்எம்டிக்கு மேலே ஸ்டாப் லாஸ், பிலோ டார்கெட் 1:2 ஆர் அழகாக கேப்சர் பண்ணலாம். ப்ரோ இந்த ட்ரூ டே ஓப்பனை வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 4 விஷயம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ட்ரூ டே ஓப்பன் வந்து உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இது நிறைய பேர் ட்ரூ டே ஓப்பனை வச்சு நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்து அடி வாங்குறாங்க. ஸோ அதையுமே நான் எப்படி சொல்கிறேன், ஏன்னா ட்ரூ டே ஓப்பனுக்கு மேலே போனோடனே ப்ரீமியமில் இருக்குது ப்ரைஸு, இனிமேல் செல் ஆகும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற 4 பாயிண்ட்டை விட்டுருவாங்க, விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சிப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் எடுப்பாங்க. ட்ரூ டே ஓப்பனுக்கு மேலே இருக்கான்னு பார்ப்பாங்க, 3 மினிட்ஸில் இல்லைனா 5 மினிட்ஸில் சிஎஸ்டி ஐஎஃப்இஜி நடந்த உடனே என்ட்ரி எடுப்பாங்க.
எப்படின்னா, இப்போ ட்ரூ டே ஓப்பன் இங்க ஆரம்பிக்குதா? ஆரம்பிச்ச உடனே இப்படி மேலேயே போயிட்டு இருக்கா? போன உடனே இங்க வந்து என்ன ஆயிருக்கு? இந்த கேண்டில் சிஸ்ட் குடுத்துருச்சா? குடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, போய் செல் என்ட்ரி போடுவாங்க. இங்க என்ட்ரி எடுப்பாங்க. டார்கெட் இங்க வைப்பாங்க. எஸ்எல் இங்க வைப்பாங்க. என்ன பண்ணா மார்க்கெட்டு தூக்கி சொருகிருவான். ஸோ இப்படிலாம் வந்து கண்டிப்பா தயவுசெய்து வந்து ட்ரூ டே ஓப்பன் யூஸ் பண்ணாதீங்க. நான் ட்ரூ டே ஓப்பன் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிஷனல் கான்ஃபிடன்ஸா தான் யூஸ் பண்ணுவேன். பிரைஸ ரீட் பண்ணுங்க. அதாவது இந்த 4 ஸ்டெப் நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்கனாலே பிரைஸ ரீட் பண்ணிருவீங்க. பிரைஸ் ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டூ டே ஓப்பனுமே அலைன் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த எக்ஸாம்பிள் மாரி அலைன் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலா ஃபைன். ஸோ அத விட்டுட்டு டூ டே ஓப்பன மட்டும் வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன்னு எடுத்தீங்கன்னா, இங்க நடந்த சினாரியோ தான் நடக்கும். அழகா எஸ்எல் வாங்கிட்டு மார்க்கெட் உங்கள அடி அடின்னு அடிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். ஸோ அதனால அந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ டூ டே ஓப்பன வந்து ஒரு அடிஷனல் கான்ஃபிடன்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கில் ஜோன் இண்டிகேட்டர பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கில் ஜோன் இண்டிகேட்டர் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். சொல்லிட்டு லிங்க்குமே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சார்ட்ல வந்து இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இண்டிகேட்டர் டேப் பண்ணிட்டு ஐசிடி செஷன் கில் ஜோன் பாக்ஸஸ் அண்ட் டெரிவேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா, இந்த மாரி 2.6K வந்து யூஸ் பண்ற மாரி போட்டிருப்பாங்க. ஸோ அத வந்து ஃபேவரட் போட்டு வச்சுட்டு அத யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அத எனக்கு ஃபைண்ட் பண்ண தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த பிடிஎஃப்லயே வந்து அந்த லிங்க்குமே ப்ரொவைட் பண்றேன். ஸோ இந்த லிங்க்க தொட்டீங்கன்னா, டைரக்ட்டா வந்து அந்த கில் ஜோன் இண்டிகேட்டருக்கு போயிரும். ஸோ அத நீங்க வந்து ஃபேவரட் போட்டீங்கன்னா, உங்க ட்ரேடிங் வியூல வந்து இண்டிகேட்டர்ஸ் லிஸ்ட்ல ஃபேவரட் வியூஸ்ல வந்துரும். ஸோ அத வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ரோஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, மேக்ரோஸ்க்கு வந்து ஐசிடி அல்காரிதமிக் மேக்ரோஸ் ட்ராக்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ 2 டிகிரிஸோடது. ஸோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்குமே நான் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ கிளியரா வந்து இந்த பிரைஸ் அண்ட் டைம் பத்தி சொல்லணுமோ, அவ்வளோ கிளியரா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இஃப் இன்கேஸ் உனக்கு புரியலன்னா மறுக்க பாருங்க. நான் முதல்லயே சொன்ன மாரி நியூயார்க் ஸ்டாண்டர்ட் டைமிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அதாவது ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ரொம்ப போட்டு ஒழட்டிக்காதீங்க. சிம்பிள் தான் இது. லண்டன் கில் ஜோன் ஆரம்பிக்கிறது 2 AM to 5 AM. நியூயார்க் கில் ஜோன் ஆரம்பிக்கிறது 7 AM to 10 AM. லண்டன் க்ளோஸ் 10 AM to 12 PM. ஸோ அதுக்குள்ள சில்வர் புல்லட் வந்துரும் நான் முதல்லயே சொன்ன மாரி. இவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு தகுந்த மாரி ட்ரேடிங் வியூ சார்ட்ல போய் நீங்க இந்த இண்டிகேட்டர் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் இண்டிகேட்டர். இது வந்து ஏசியன் செஷன், இது வந்து லண்டன் செஷன். அந்த மாரி பிரிச்சு குடுத்துரும். அத வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து லண்டன் செஷன்ல இருக்கோமா, இல்ல நியூயார்க் கில் ஜோன்ல இருக்கோமா அப்படிங்கிறத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது. இந்த இந்த ஏரியால என்ட்ரி கிடைக்குதோ அப்படின்னு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அழகா என்ட்ரி எடுத்துட்டு போயிடலாம். இதில் வந்து எங்க நீங்க வந்து டைமிங் போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால டைமிங்கை போட்டு குழப்பறதுக்கான வேலையே கிடையாது இனிமேல். ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ இஸ் enough ஃபார் யூ பேஸ்ட் ஆன் டைம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இந்த வீடியோ பர்ஃபெக்டாக நான் வந்து என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் தி பாஸ்ட் 2 வீக்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் வந்து மறுக்க மறுக்க வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் டைம். ஐ கவர்ட் இட். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கில் ஜோனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட என்ட்ரிஸ்.